வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ப்ராஜெக்டில் கேஸ் ஸ்டவ் சரியாக எரியலைன்னா எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கம்மியாக எரியுதுன்னு பாருங்கள். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி நல்லா எரியுதுன்னு பார்த்துடலாம். கேஸ் ஸ்டவ் நம்ம ஸ்டாண்டர்ட்லாம் எடுத்துகிட்டு பர்னர்லாம் எடுத்து வச்சுருவோம். உள்ளே இருக்கிற அந்த 2 நெட்டு இருக்கும். கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன். எண்ணெய் துரு பிடிச்சிருக்கோம், கழட்டுறது கஷ்டம். அதனால் ஸ்ப்ரே அடித்து கழட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் வர நாசில் கட்டிங் பிளேயர் வச்சு ஜென்டிலாக கழட்டிக்கலாம். ஸ்லிப் ஆகக்கூடாது. அந்த சின்ன சுருவை கழட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கமும் அந்த சின்ன ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒரு தூசியாக இருக்குது. இதுதான் நம்ம கழட்ட போகிற உள்ளே இருக்கிற பிராஸ் ஐட்டம். இதில் தான் கேஸ் உள்ளே வந்து வெளியே வரும். அதை கழட்டுறதுக்கு இந்த ஓட்டை வழியாக ஒரு கம்பி வச்சு குத்துனீங்கன்னா அந்த கோன் வடிவத்தில் இருக்கிற அந்த பிராஸ் ஐட்டம் வந்துடும். இது வழியாக தான் கேஸ் உங்களுக்கு வெளியே வருது. சின்ன ஓட்டை ஒன்று இருக்கும், பெரிய ஓட்டை ஒன்று இருக்கும். பெரிய ஓட்டை பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமு, சின்ன ஓட்டை பார்த்திங்கன்னா சிம்மில் எரியிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் எடுத்து அதில் சின்னதாக கம்பி ஒன்று இருக்கும். ஒரு கம்பி தான் நுழையும், அதுக்கு மேல் நுழையாது. அதை உள்ளே விட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டா அதில் இருக்கிற தூசியெல்லாம் போயிடும். துணியை வச்சு துடைச்சிட்டு லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது அடிக்கடி திருப்புற ஐட்டம், தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக க்ரீஸ் தடவிக்கலாம். அந்த காடி கீழே வர மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நாபு உட்கார்ற அந்த ஸ்பிண்டில் அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஸ்பிண்டிலையும் க்ளீன் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் க்ரீஸ் தடவிக்கலாம். அந்த ஸ்க்ரூ போடுற இடம் கீழே வர மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு நம்ம அந்த கழட்டின சின்ன ஸ்க்ரூவை இதில் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் வைக்காதீங்க, ஒரு ஹேண்ட் டைட் வைங்க போதும். கழட்டும் போது ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கையும் மறக்காமல் போடணும். நான் வீடியோவில் காமிக்கல. அதுக்கப்புறம் அங்கே திரும்புகிற இடத்துல நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்மில் வைக்கும்போதும் ஹையில் வைக்கும்போது அந்த இடம் தான் தேயும். அப்புறம் க்ளீன் பண்ண அந்த நாசில் திருப்பியும் போட்டுக்கலாம். கட்டிங்கில் டைட் வைக்கும்போது கொஞ்சம் ஜென்டலாக வைக்கணும், ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. அப்புறம் இந்த பர்னர் வந்து உட்கார ஸ்டாண்டை க்ளீன் பண்ணி அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப எளிதான விஷயந்தான், வீட்டிலே பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தான் நம்ம வீட்டில் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணணுன்னா கேஸ் ஸ்டவ்வில் ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக் தான் பண்ண முடியும். இது வரைக்கும் தான் ஒரு சாதாரண மக்கள் பண்ண முடியும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போ வந்து பற்ற வச்சு பார்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பற்ற வச்சு பார்க்குறேன். எப்படி அழகாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். பெரிய பர்னர் கொஞ்சம் தான் திருப்பி இருக்கேன், அதுக்கே இவ்வளோ நல்லா எரியுது. இந்த குட்டி பர்னர் நான் ஃபுல் ஃப்ளேம் வைக்கிறேன், எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள். அவ்வளோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.